தமிழ்நாட்டில் 1937, 1948 மற்றும் 1965 ஆகிய 3 காலகட்டங்களில் இந்தி திணிப்புக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்கள் மாநில அரசியல் மற்றும் கல்விக் கொள்கைகளில் முக்கிய மாற்றங்களை உருவாக்கின. இந்தி திணிப்புக்கு எதிரான முதல் போராட்டம் 1937 ஆண்டில் தொடங்கியது. 1937 ஆண்டு சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ராஜாஜி தலைமையில் அமைந்த காங்கிரஸ் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் கட்டாயமாக ஹிந்தி படிக்க வேண்டும் என அறிவித்தது. இதற்கு நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தின. 1938 ஆண்டு ஏப்ரல் 21 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு இந்தியை கட்டாய பாடமாக்கும் அரசாணை வெளியிடப்பட்டது. 125 பள்ளிகளில் இந்தி கற்பித்தல் தொடங்கப்பட்டது. 2ஆம் உலகப் போர் தொடங்கியதை தொடர்ந்து நாடு முழுவதும் காங்கிரஸ் அமைச்சரவைகள் ராஜினாமா செய்த நிலையில் சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்த ராஜாஜியும் 1939 ஆண்டு பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து 1940 பிப்ரவரி 21 மதராஸ் மாகாண ஆளுநர் ஜான் எர்ஸ்கின் இந்தி கட்டாயம் என்ற உத்தரவை திரும்ப பெற்றார். இதனைத் தொடர்ந்து சுதந்திரத்திற்கு பிறகு 1948 ஆண்டு ஓமந்து ராமசாமி ரெட்டியார் தலைமையிலான அரசால் மீண்டும் இந்தி கற்பிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் தொடர் எதிர்ப்புகளால் 1949 ஆண்டு அவரது ராஜினாமாவுக்கு பிறகு இந்தி கட்டாயம் மீண்டும் வாபஸ் பெறப்பட்டது. நாட்டின் அலுவல் மொழி தொடர்பான அரசமைப்பு சட்ட விதிகள் காரணமாக 1964-65 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் மீண்டும் தீவிரமடைந்தது. இந்த போராட்டம் இந்திய மொழிக் கொள்கையில் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி குடியரசாக அறிவிக்கப்பட்ட பின்னர் முதல் 15 ஆண்டுகள் இந்தி மற்றும் ஆங்கிலம் இணைந்து அலுவல் மொழிகளாக இருக்கும் என்றும் 1965 ஜனவரி 26 பிறகு ஹிந்தி மட்டுமே அலுவல் மொழியாகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக ஹிந்தி பேசாத மாநிலங்களில் அச்சம் எழுந்தது. இதனையடுத்து 1963 ஆண்டு மத்திய அரசு அலுவல் மொழிகள் சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தில் 1965 பிறகும் ஹிந்தியுடன் ஆங்கிலம் தொடரலாம் என குறிப்பிடப்பட்டது. அந்த தொடரலாம் என்ற வார்த்தையை தொடர வேண்டும் என மாற்ற திமுக தலைவர் CN அண்ணாதுரை மாநிலங்களவையில் வலியுறுத்தினார். ஆனால் சட்டத்தில் திருத்தம் செய்யப்படவில்லை. 1964 டிசம்பர் 5 மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட சுற்றறிக்கையில் 1965 ஜனவரி 26 பிறகு ஹிந்தி மத்திய அரசின் பிரதான அலுவல் மொழியாக இருக்கும் என தெரிவித்தது. இதனால் தமிழ்நாட்டில் போராட்டங்கள் தீவிரமடைந்தன. ஜனவரி 25, 26 தேதிகளில் மாணவர் போராட்டங்கள், ஊர்வலங்கள் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் 1965 ஆண்டு நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பொள்ளாச்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு மிக மோசமான வன்முறை சம்பவமாக பதிவானது. இந்த சம்பவத்தில் பலர் உயிரிழந்தனர். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் உச்சகட்டமாக பிப்ரவரி 12 தமிழ்நாடு முழுவதும் முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில் பாலக்காட்டு சாலையில் உள்ள தபால் நிலையம் முன்பு மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டனர். அப்போது தபால் நிலைய பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை அழிக்க முயன்ற மாணவரை காவல்துறை சுட்டதில் அவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் காவல்துறை தடியடி மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. பின்னர் ராணுவம் வரவழைக்கப்பட்டது. ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 வயது குழந்தை உட்பட பலர் கொல்லப்பட்டனர். அரசு தரப்பில் உயிரிழப்பு எண்ணிக்கை குறைவாகவே அறிவிக்கப்பட்டதாக பேசப்பட்டது. பொள்ளாச்சி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 80 முதல் 100 வரை இருக்கலாம் என ஆய்வாளர்கள் மற்றும் வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த சம்பவம் 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மிக கொடூரமான நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.